அப்சர்ட் லிட்ரேச்சரோட ஃபாதர் ஆல்பர்ட் கேமஸ் அவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்சர்ட் லிட்ரேச்சரில் வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ஆத்தருக்கும் இருக்கும். அதே சமயம் ஒர்க்கோட பிளாட் கேரக்டர்ஸ்னு எல்லாமே இல்லாஜிக்கலாக அப்சர்டாக இருக்கும். ஆல்பர்ட்டோட த மித் ஆஃப் சிசிஃபஸ் ரொம்ப ஃபேமஸ். அதாவது இந்த சிசிஃபஸ் எதுக்குன்னே தெரியாமல் கல்லை உருட்டிக்கிட்டு மேலே போகும், அந்த கல் திரும்ப கீழே வரும். இந்த மாதிரி பர்பஸ் இல்லாத லூப்பில் மாட்டின மாதிரி தான் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸும் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அப்சர்டிசம். இந்த மாதிரி மீனிங்லெஸ்னஸை தீமாக வச்சிருக்க பிளேவை அப்சர்ட் பிளே அப்படின்னு சொல்கிறோம். அதை தேட்டரில் ப்ளே பண்ணால் அதை தேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பிளேஸ்க்கு ப்ராப்பரான பிளாட் இருக்காது, நிறைய கிளிச்சஸ் இருக்கும், நான்சென்சிக்கல் டயலாக்ஸ் இருக்கும். இந்த தேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது மார்ட்டின் எஸ்லின். தேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட முதல் அப்சர்ட் பிளே எதுனா யூஜினோட ஆன்டி பிளே தான். பொதுவாக அப்சர்ட் பிளேஸ் ஆன்டி ரியலிஸ்டிக். ஏன்னா இதில் நார்மலாக இருக்கிற மாதிரி பிளாட், கேரக்டர்ஸ், டயலாக்ஸ் அண்ட் லாங்குவேஜ் இருக்காது. அப்படியே எல்லாமே ஆப்போசிட்டாக நான் சிங்காக இருக்கும். அப்சர்ட் பிளேயாக இருக்கட்டும், ப்ரோஸ், ட்ராமா, நாவல்னு எது வேணா இருக்கட்டும், அதோட காமன் ஃபீச்சர் என்னென்னா கேரக்டர்ஸ்க்கு வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு இருக்காது, ஏதோ வாழணுமே அப்படின்னு வாழுவாங்க. டைலாக்ஸ் எல்லாமே நான் சிங்காக ஏதோ வளர்கிற மாதிரி இருக்கும். நிறைய வேர்ட் பிளே, பேரடாக்ஸ், அப்புறம் ஹியூமர் இருக்கும். இதை பிளாக் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அப்சர்டிசம் அண்ட் எக்ஸ்டென்ஷன்சியலிசம் இருக்குது. மேஜர் தீமாக இதில் அதுதான் இருக்குது. இதுதான் சில ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ்.